ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம்ப்பா, மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மே ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பயப்படத்தக்க தேவனே, அப்பா மே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இலவசமாய் கொடுத்த அன்பே இயேசு சுவாமி, மை துதிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, மை துதிக்கிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் கோட்டையே மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் துருகமே மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் கண்மலையே மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. அப்பா மை துதிக்கிறோம். வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தெய்வமே, அப்பா மை துதிக்கிறோம் அப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, ஐயா மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தெய்வமே, அப்பா மை துதிக்கிறோம், 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 துதிக்கிற ஆண்டவரே, அப்பா மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகா மாணவரே, தொடக்கம் முடிவு மாணவரே, இம்மானு வேலரே, எபினேசரே, எல்ஷடாயே, அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறப்பா, அப்பா மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, ஐயா மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியை, கிச்சிலி மரமே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை வரவேற்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே மை வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மை துதிக்கிறோம். ஆமென். ரீபாதிக் பலா தராஷரபா, ஆமென். ரீபாதிக் பலா தராஷா தெரிக் பலா கர தராகரபா. அப்பா மை துதிக்கிறோம். அன்பின் தெய்வமே, எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவரே, அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் தரித்திரர் ஆனீரே, அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஐஸ்வர்யவான்களாக ஆண்டவரை மாற்றும்படி நீர் எங்களுக்காய் தரித்திரர் ஆனீரே ராஜா. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே, கண்ணின் கருமனையை போல பாதுகாக்கிற தெய்வமே, அப்பா மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. என் அன்பின் பரலோக பிதாவே, மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே, அப்பா பரிசுத்த ஞாயிறு ஓய்வு நாளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசனன் மத்தியிலே அசைவாடட்டும் ஆண்டவரே. ஆராதனை வேலையில் இந்த வல்லமில்ல கரம் இறங்கட்டும், அபிஷேகிக்கிற கரம் இறங்கட்டும் அப்பா, ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும், சுகத்தை கொடுக்கிற கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமில்ல கரம் என் மத்தியிலே அசைவாடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா மை துதிக்கிறோம். ஜெப வேலை, பாடல் வேலை, ஆராதனை வேலை, பிரசங்க வேலை முற்றிலும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமான பாதுகாப்பு உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனும் கிருபை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தர்மியான ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும் மாறாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன்.
கர்த்தருடைய கிருபைக்காக, கர்த்தருடைய இரக்கத்திற்காக, கர்த்தருடைய காருண்யத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராக அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரிய தேவனாக, உயர்ந்த தேவனாக, அற்புதங்களின் தேவனாக அவர் நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் தொடர்ந்து கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்ப அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த நாம் அடிக்கடி பாடுகிற பாடலை பாடுவோம். என் ஆத்துமா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ள மகிழ்ந்தாடும் கத்தாதி கத்தரை புகழ்ந்து வனாந்தரம் செலுத்திடுமே வயல்வெளி ஆகிடுமே. நாம் கத்தரை துதிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக எல்லா வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்ற அவராலே கூடும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கத்தரை துதிச்சு பாடுவோம். ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து சொல்லுவோம். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து வனாந்தீரம் செழித்திடுமே வயல்வெளியாகிடுமே கடுவெளி கழித்திடுமே. சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் ஆவியினால் வனாந்தீரம் செழித்திடுமே. சொல்லுவோம் எல்லாரும். வயல்வெளியாகிடுமே கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினால். சொல்லுவோமா. அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும். சேர்ந்து பாடுவோம். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. மறுபடி சொல்லுவோமா. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து லிபனோனின் மகிமைகளோ கர்மேலின் அழகுகளோ சாரோனின் அலங்காரமோ தோன்றிடும் ஆவியினா. சொல்லுவோமா. லிபனோனின் மகிமைகளோ glory to God கர்மேலின் அழகுகளோ சாரோனின் அலங்காரமோ. சேர்ந்து பாடுவோம். தோன்றிடும் ஆவியினால். அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மா கவி பாடும். சத்தத்தை உயர்த்தி. Thank you Jesus. கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றோ தலைமேல் தங்கிடுமே சஞ்சலம் தவிப்புகளோ
ஓடிடும் ஆவியினால் நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி என்றோ தலைமேல் தங்கிடுமே. சஞ்சலம் தவிப்புகளோ தோன்றிடும் ஆவியினால். சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடோ தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடோ கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. சத்தமா என் ஆத்மா கவி பாடோ தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடோ கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் சாம்பலுக்கு பதில் நமக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர், ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் ஆவியை தேவன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. புலம்பலுக்கு பதில் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன். இந்த அட்மாஸ்பியரை தேவனால் ஒருவரால தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதிக்கும் போது, நம்முடைய கண்மலையான தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, நம்முடைய நித்திய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நித்திய மகிழ்ச்சி என்றும் உன் தலைமேல் தங்கும், நீதிமான் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை விடுதலையோடு துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லிபனோனின் மகிமையை தருகிறவர், கர்மேலின் அழகுகளை தருகிற தேவன், சாரோனின் அலங்காரத்தை தருகிற தேவன், அவருடைய வல்லமையுள்ள ஆவியானவரால, ஓ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இந்த நேரத்திலே நமத்திலே இறங்குவதாக. உங்க குடும்பங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் அவர் என்றுமே போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிச்சு பாடுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Lord. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். சொல்லுவோமா? ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். மறுபடி சொல்லுவோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். சொல்லுங்க. ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. 10,000களில் மிக சிறந்தவரை, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் சிறந்தவரை, துதிக்கப்படத்தக்கவரே. எல்லாம் சொல்லுவோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆமென். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். சொல்லுவோமா? எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். மறுபடி சொல்லுவோம். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இயேசு நல்லவர் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் ஆபத்தில் வியாதியில் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் அவர் என்றுமே போதுமான தேவன். ஹல்லேலூயா. என்றுமே போதுமானவர். இயேசு எனக்கு போதுமானவர். சொல்லுங்க. போதுமானதுக்கும் அதிகமான தேவன். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஓ thank you Lord. இந்த புவி யாத்திரை மிக கடினம். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வியாதி, பலவீனம், இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டத்தினூடாதான் இந்த புவி யாத்திரையிலே நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் அவருடைய கிருபை எந்நாளும் எந்நேரமும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளும் மூடி காக்கிற தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க கிருபை எங்களோடு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்க தயவு, உங்க இரக்கம், உங்க காருண்யத்திற்காக நன்றி தகப்பனே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. நம்முடைய ஏக்கமெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசேஷத்தமா தேவ பிள்ளைகள் மேல தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு என்றென்றைக்கு இருக்கிறது. காரணம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நம்மேல் வைத்த தயவு பெரியது. அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த போராட்டமான கொடிய காலத்துல, இந்த கடைசி காலத்துல நம்முடைய சுய பிரயாசத்தினாலேயோ சுய நம்பிக்கையினாலேயோ நாம் இந்த பாதையை கடந்து போக முடியாது. கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய இரக்கத்தினால, கர்த்தருடைய காருண்யத்தினால, கர்த்தருடைய அன்பினால தான் இந்த பாதையை நாம் கடந்து போக முடியும். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா.
கிரேஸ் அண்ட் மெர்சி, கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க கிருபையும் இரக்கமும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே சூழ்ந்து அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்துக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை பொழுது ஒரு மகிமையின் மேகம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. விலகாத அவருடைய கிருபை, விலகாத அவருடைய தயவு. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது என்று சொன்ன தேவன், அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இக்கட்டுக்கு, வாதைக்கு, போராட்டங்களுக்கு, அழிவுகளுக்கு என்னை தப்புவிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துருடைய பல்லுக்கு இரையாகாம என்னை ஒப்புக்கொடாதிருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக நீர் வெற்றி கொடி ஏற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஜெயக்கொடி ஏற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும், ஒரு மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும். இந்த ஆபத்துகளுக்கு, இந்த விக்கனங்களுக்கு, இந்த அழிவுகளுக்கு நாங்கள் தப்பித்து வாழும்படி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு எகிப்தில் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை விசேஷித்த விதமாக பாதுகாத்தீரே, அழிவுக்கு காத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். வாதை ஆண்டவரே எகிப்து முழுவதும் வந்தது. ஆனால் தம்முடைய ஜனத்தை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி காத்த கர்த்தர் அல்லவா நீர். இந்த சூழ்நிலையில எங்களை காக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். விலகாத மேகமே, முன் சென்ற மேகமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பகல்ல மேக ஸ்தம்பமாய், இரவில அக்கினி ஸ்தம்பமாய் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தின தேவன். எத்தனையோ ஆண்டவரே சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாத்தவர், எத்தனையோ காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்த தேவன் எங்களோடு நிழலை போல நீர் வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. மறுபடியும், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். சொல்லுவோம். விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஆமென் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில,
என் உணர்வுள்ள என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்கப்பா. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. நம்முடைய பேச்சுல, சொல்லுல, செயல்ல, உணர்வுல கலந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. என் சொல்லுல, என் செயலுல, என் மூச்சுல ஆண்டவரே நீங்க கலந்திருக்கிறீங்க. ஆண்டவரே அந்த ஒரு சரணத்தை எல்லாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நாம் விடுகிற மூச்சு, அந்த மூச்சு காற்றுல தேவன் கலந்திருக்கிறார். அவருடைய நாசின் சுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மக்களுக்கு ப்ராப்ளம் அதுதான், ஆக்சிஜன் ப்ராப்ளம். ஓ கர்த்தாவே, எங்களுடைய ஜனத்தின் மேல அவருடைய மூச்சுல, அவருடைய பேச்சுல, அவருடைய சொல்லுல, அவருடைய செயல்ல நீர் கலந்திருக்கிற ஆவியானவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அழிவுகள், நாச மோசங்கள் சேதப்படுத்த முடியாது என்று நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. மறுபடியும் என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. மறுபடியும் ஒருவர ஆமென். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்கப்பா. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. மறுபடியும் ஒரு முறை. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகமே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. அப்பா விலகாத பாடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவரே, விலகாத மேகமே, எங்களுக்கு முன்பாக செல்லுகிற மேகமே, இந்த சூழ்நிலையை கடந்து போக, இந்த கடினமான சூழ்நிலையை மேற்கொள்ள உங்களுடைய பலன்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. உங்க வழி நடத்தல் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, உலகமே தத்தளிக்கிறது, இந்த தேசம் தத்தளிக்கிறது. ஆண்டவரே, இந்த
பாதையை கடந்து போகிறதுக்கான கிருபையை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் பாடுங்க. ஓ thank you Jesus. உம்மை துதிக்கிறோம். ஓ ரகலந்தரா விலகாத மேகமே, விலகாத மேகமே, முன் செல்லும் மேகமே, விலகாத மேகமே, முன் செல்லும் மேகமே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானுடைய வல்லமைக்குள்ள எங்களை, எங்க சபை மக்களை நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஓ புதிதாக்கும் பரிசுத்தரே, எல்லா ஆர்கன்ஸ கர்த்தர் புதிதாக்கும்படி நாங்க செபிக்கிறோம். எல்லா சுவாச உறுப்புகள் ஓ புதிதாக்கப்படும்படி நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா உடல் உறுப்புகள் மேல ஓ புதிதாக்குற தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படி நாங்க செபிக்கிறோம். சிருஷ்டிப்பி தேவனுடைய வல்லமை இறங்கும்படி நாங்க செபிக்கிறோம். ஓ ரகா லாந்தா ராஷந்தரோ, உருவாக்குற தேவன். ஓ ஹalleluya ஹalleluya, உருவாக்குற கர்த்தர். ஓ யெகோவா ஓஷேனு, அற்புதங்களை செய்யும்படி நாங்க செபிக்கிறோம். ஆராதனை நேரத்துல ஓ தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் ஓ ஜனங்கள் மேலே காணப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராகா, நரம்புகள், அணுக்கள், திசுக்கள், செல்கள், ஹார்மோன் சுரப்பிகள், ரத்த நாளங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இறங்குவதாக. ராகா லாந்தா ராஷந்தரோ ரெமே மே மே மே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதிங்க. ஓ உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். விடுவிக்கிற நேரமாக இந்த ஆராதனை மாறுவதாக, குணமாக்குற நேரமாக மாறுவதாக, அற்புதங்கள் நடக்கிற நேரமாக மாறுவதாக. கர்த்தாவே, பலவீனப்பட்டவர்கள் சுகமடையும்படி நான் செபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் சுகமடைவார்களாக. ஓ ஹalleluya, உங்களுடைய சர்வாங்க சுகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படி நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காய்ச்சல் சிம்டம்ஸ், எல்லா சளி ப்ராப்ளம், எல்லா ஆண்டவரே பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஹalleluya. ஓ கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஓ சுகமாக்குற பரிகாரியான கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, டிவைன் ஹீலிங். ஓ ரதகமலந்தரோ ரெமெமெஷியந்தரபலந்தரோ கனமரஷிபலந்தரோ, தேவ மகிமை இறங்கி நிரப்பட்டு ஒவ்வொருவரையும் ஓ அவர் ஃபீல் பண்ணட்டும் ஆண்டவரே. சரீரத்துல கர்த்தருடைய அபிஷேகம் நோங்களை முறிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கட்டுகளை அறுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறீர் ஆண்டவரே. தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஆன்லைன் மூலமாக இந்த யூடியூப் சேனல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கமான காலத்துல தேசம் போய் கொண்டிருக்கிறது. மிகுந்த பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக கருத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அழிவுகளை தடுக்கும். ஜெபம் நாசமோசங்களை தடுத்து நிறுத்தும். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்தின் மேலே தேவன் இரக்கம் பாராட்டும்படி, கிருபை பாராட்டும்படி ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்திலும் கூட தேசத்துல பயங்கரமான அழிவுகள், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. இடம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் மக்களுக்கு கிடைக்காதபடி பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். அழிவுகள் தடுக்கப்படணும், மரணங்கள் தடுக்கப்படணும், நாச மோசங்கள் தடுக்கப்படணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் எல்லா காரியத்தையும் தேவன் அற்புதமாய் நடத்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபசிந்தையோடு தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொடிய காலத்துல, இந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்க தேசம் நின்று கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ தேசத்துல
ஆண்டவரே நடந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்க தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அந்த தேசத்துக்கெல்லாம் இரக்கம் பாராட்டி தப்புவித்த தேவன் எங்க தேசத்துக்கும் நீங்க கிருபையாக இறங்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அழிவுகள் தடுக்கப்படும்படி, நாச மோசங்கள் ஆண்டவரே தடுக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆண்டவரே இந்த தடுப்பூசிகள், ஆண்டவரே தடுப்பு மருந்துகள் ஆண்டவரே கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் எல்லா மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை தேவன் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிரையே பணயமாக வைத்து மக்களுடைய உயிரை காப்பாற்ற பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். டாக்டர்ஸ் அநேகர் மரித்துட்டாங்க, அநேக ஆண்டவரே செவிலியர்கள் மரித்திருக்கிறாங்க, முன்கள பணியாளர்கள் மரித்திருக்கிறாங்க. ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை தேவன் ஆறுதல் படுத்தும்படி, சமாதானப்படுத்தும்படி, இரக்கம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பொருளாதார நெருக்கடிகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் எங்க தேசம் நிற்குது. எத்தனையோ தேசத்திலிருந்து உதவிகள் வந்து இன்னும் ஆண்டவரே ஃபில்ஃபுல் ஆகாத நிலையில ஆண்டவரே எங்க தேசம் காணப்படுது. ஆண்டவரே இந்த நிலைமை மாறும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல் இறங்கி கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கூடிய சீக்கிரத்துல இந்த சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கான கிருபையை, ஞானத்தை, தயவை, ஆண்டவரே காருண்யத்தை நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா, நீர் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையில கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக தேசத்திலே பெரிய மாற்றங்களை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு சொல்லுகிறேன். அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த பாதையிலிருந்து நாம் நிச்சயமாக விடுவிக்கப்பட முடியும். இந்த பாதையை நாம் கடந்து போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நெகட்டிவான காரியங்களை கேட்டு பார்த்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லயே உட்கார்ந்து இருக்காதிருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அற்புதமாய் என்னை சுகமாக்குவார், கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையில உறுதியாக நில்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக மழை போல துன்பங்கள் வந்தாலும் பனி போல ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாற்ற அவராலே கூடும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதனால அவரை சார்ந்து கொண்டு நாம் வாழும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். மிகுந்த சேஃபா இருங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். போன முறை இந்த லாக்டவுன்ல, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல, இந்த ஃபேஸ்புக் மூலமாக அந்த ஆராதனையில பங்கு பெற்றவர்கள் அந்த ஆராதனையுடைய போட்டோ எடுத்து நீங்க பாஸ்டருக்கு நீங்க போட்டீங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஆராதனையில பங்கு பெறுகிறத, குடும்பமாக நீங்க அமர்ந்து இந்த ஆராதனையில பங்கு பெறுகிறத, நீங்க ஜெபத்தோடு பங்கு பெறுகிறத அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பிவிடுவானால் அதை நம்முடைய சர்ச் குரூப்ல போடுகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். மற்றவர்களும் அந்த பார்த்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க, ஆராதனையில பங்கு பெறுகிறதற்கு அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ்ல எஸ், ஆமென் அப்படிப்பட்ட வார்த்தைகள், பிரைஸ் தி லார்ட் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க போடும்போது அது மிகுந்த உற்சாகமாய் எங்களுக்கு இருக்கும். மிகுந்த பிரயாசத்தோடு இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆராதனையில நீங்க தடையில்லாதபடி பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசத்தோடு இதை செய்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால இதெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, என கண்மான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்திலையும் ஆண்டவருடைய கிருபை ஜூம் மூலமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 மணியில இருந்து அந்த ஜூம் ப்ரேயர் நாம் ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரைடே ப்ரேயர்னு சொல்லி அந்த ஜூம் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்றோம். அதுலயும் நீங்க பங்கு பெறுங்க. எப்படி ஆலயத்துல இருப்போமோ அதே அட்மாஸ்பியர்ல நீங்க வந்து குடும்பமாக நீங்க உட்காரலாம். குடும்பமா உட்காரலாம், தனியா உட்காரலாம். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி உட்கார்ந்து மிகுந்த டிசிப்ளினா, ரொம்ப அழகா அருமையா நாம் இந்த ஜூம் ப்ரேயரை நடத்த போகிறோம். நாம் ஒன்று கூடி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து, நீங்க ஜெபிக்க போறீங்க, நான் ஜெபிக்க போறேன். நம்ம ஒன்று சேர்ந்து சபை மக்களா ஜெபிக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜூம் ப்ரேயர்ல நீங்க பங்கு பெறும்படி உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன்.
அதற்கான ஆயத்த காரியங்கள் எல்லாம் செய்து நம்முடைய குரூப்ல அந்த ஜூமுடைய ஐடி, அதனுடைய பாஸ்வேர்டு எல்லாவற்றையும் நாங்கள் அனுப்பித்திருக்கிறோம். அதனால் அதில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரியாக 7 மணிக்கு அந்த ஜூம் பிரேயர் ஆரம்பிக்கும். நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த காலை ஆராதனையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற வார்த்தையை தேவன் நம்மோடு இந்த காலை பொழுது ஆண்டவர் பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் வேதத்தில் நீடித்த வாழ்வை குறித்து, தீர்க்காயுசை குறித்து, ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவதை குறித்து ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அநேக அகால மரணங்களை நாம் பார்க்கிறோம். அநேக அகால மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போன கொரோனா காலகட்டத்தில் வயோதிபர்களை அந்த கொரோனா தாக்கும் என்று சொல்லி மருத்துவர்கள் நமக்கு எச்சரிப்பு சொன்னார்கள். ஆனால் இந்த 2வது கொரோனாவுடைய அலை சராசரியாக எல்லா மக்களையும் அது பாதிக்கிறதாக, அது மரணத்தை உண்டாக்குறதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நடுத்தர மக்கள், வயோதிப நிலையில் இருக்கிறவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் கூட மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை அகால மரணத்துக்கென்று தெரிந்து கொள்ளவில்லை. வியாதி பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. வேதம் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும்போது தேவன் நம்ம மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார், நாம் ஆயுசு நாட்களோடு வாழ வேண்டும் என்பதிலே அவர் எவ்வளவு பிரியமாயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டி அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்கள் தீர்க்காயுசாய் இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதன் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை பொழுது உங்களுக்கு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியத்தோடு இருங்கள், உங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த காலை பொழுதும் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நான் ஹைலைட் பண்ணி வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீடித்த நாட்கள். கர்த்தர் பாருங்க, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயந்து வாழும் போது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைய அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் கண்களால் மாத்திரம் நீ பார்ப்பாய், துன்மார்க்கு வருகிற அழிவை உன் கண்களால் மாத்திரம் நீ பார்ப்பாய், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு கடைசியாய் சொல்லுகிறார், அவனை நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த வாழ்வு, லாங் லைஃப், தீர்க்காயுசு, ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் இந்த காலை பொழுது உங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நீடித்த வாழ்வு. ஆண்டவர் சொல்றார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதன் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உன் கண் முன்னாடி காட்ட விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் எதை சொல்லி நாம் ஜெபிப்பது, எந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டுவது, எந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாம் நடப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். தேவனுடைய வார்த்தை எந்த காலகட்டத்திற்கும் பொருத்தம் உள்ளதாக இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த காலை பொழுது பேசுகிறார். உன்னை நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்குவேன். மரணத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள், அழிவுகள், நாச மோசங்கள் உன்னை சேதப்படுத்தாது. நான் உனக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் உன்னோடு பேசுகிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி நீ ஜெபிக்கும் போது இந்த நீடித்த வாழ்வுக்கு நீ சொந்தக்காரனாய் மாற முடியும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுகிறோம். அதற்கு கீழே உள்ள வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். லாங் லைஃப், நீடித்த வாழ்வு. மறுபடி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். இன்னைக்கு நான் வாழ முடியுமா? நான் பிழைக்க முடியுமா? நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த வருஷத்தை நான் கடந்துருவேனா? ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறார். என கண்மான தேவச்சனமே, ஒருவேளை வயோதிபர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. நீ எந்த வயதில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீடித்த வாழ்வு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என கண்மான தேவஜனமே, அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. ஏதோ இந்த உலகத்துல நம்மை பிறக்க பண்ணி பாதியிலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகத்தக்கதாக, அழிவு வந்து நம்மை மேற்கொள்ளத்தக்கதாக, நாச மோசங்கள் வந்து மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க. கம்ப்ளீட் பண்ணுவேன்றார் ஆண்டவர். நான் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேனோ, எதற்காக நான் உன்னை முன்குறித்தேனோ, எதற்காக நான் உன்னை அழைத்தேனோ, அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். என கண்மான தேவ ஜனமே, தேவ சித்தத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. தேவனுக்காய் வாழ்கிறதற்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. தேவனுக்காக பற்றி எரிகிறதற்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை எந்த காரியமும் சேதப்படுத்த முடியாது என்பதை கர்த்தர் உங்களோடு இந்த காலை பொழுது பேசுகிறார். காரணம், அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை. அவருடைய வாக்குத்தத்தம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். கொரோனாவை கண்டு பயப்படாதிருங்கள், திட நம்பிக்கையோடு இருங்கள், தைரியத்தோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த காலகட்டத்தை கடந்து கர்த்தருக்காக முதிர் வயது வரைக்கும் நீடித்த நாட்களால் ஆயுசு நாட்கள் பூர்ணமாயிருக்கிற ஒரு நிலையை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவாராக. என கண்மான தேவச்சனமே, சங்கீதம் 92:15 சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. முதிர் வயதிலும், வார்த்தையை கவனிங்க, நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாய் பசுமையாய் இருக்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் யாருக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? அவரை நம்பி அவருக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் இதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போகாது. இந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. இந்த வார்த்தைகளை உங்க முன்னாடி சொல்றதுக்கு காரணம், இந்த காலகட்டத்தில் நாம் பிழைத்து பெருகும்படி, வாழ்ந்து சுகித்திருக்கும்படி இந்த காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். பயங்களை கண்டு, நடுக்கங்களை கண்டு, கலக்கங்களை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் இந்த காலை பொழுது நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். என கண்மான தேவஜனமே, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், அவருடைய வயது 175 என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேக வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தத்தோட இன்க்ளூடிங் என்ன தெரியுமா?
ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற தேவன் அவர். அதனால்தான் 175 வருடம் ஆபிரகாம் உயிரோடு இருந்து அவர் கர்த்தருக்காக சாட்சியாயிருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என கண்மான தேவஜனமே, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு 180 வயது உயிரோடு இருந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஈசாக்குக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தது, நன்மைகள் இருந்தது. அந்த நன்மைகளோட இன்க்ளூடிங் ஆயுசு நாட்கள், பெஸ்ட் ஹெல்த், நல்ல ஆரோக்கியமான சரீரம், சுகமான ஒரு வாழ்க்கை, பலப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, இதை தேவன் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்டி ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தருக்காய் வாழ்ந்தார்கள். அவருடைய காலத்திலும் பஞ்சம் இருந்தது, அவருடைய காலத்திலும் அழிவுகள் இருந்தது, நாச மோசங்கள் இருந்தது. அது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவர்களை பாதுகாத்தார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக, ஆபிரகாமுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று சொல்லி தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தில் இன்க்ளூடிங் என்ன? நீடித்த வாழ்வு, சுக வாழ்வு, ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறது, தீர்க்காயுசு. மறந்து போகாதிருங்கள், வெறும் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல. உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் பணம் காசோட வாழ்றது முக்கியம் அல்ல, ஆரோக்கியத்தோடு வாழ்கிறது முக்கியம், சுகத்தோடு வாழ்கிறது முக்கியம், நீடித்த நாட்களால் வாழ்கிறது முக்கியம். பணம் காசு வைத்திருந்து வியாதியோடையும் பலவீனத்தோடையும் நோயோடையும் போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். என கண்பான தேவஜன, தொடர்ந்து நான் கடந்து போகிறேன். ஜோசப், யோசேப்புடைய வாழ்க்கையில 110 வருடம் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை. 110 வருடம் யோசேப்பு உயிரோடு இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவருடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தினார். மோசே 120 வருடம் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஜாஷுவா 110 வருடம் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீதை பற்றி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக தாவீது மரணம் அடைந்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தீர்க்காயுஸ், ஐஸ்வர்யம், இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நம்முடைய முற்பிதாக்கள், நம்மை விட்டு கடந்து போன பரிசுத்தவான்கள், அவர்கள் பூரண வயதுல, முதிர் வயதுல மரணம் அடைந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட புதிய ஏற்பாட்டு காலத்துல முதிர் வயதிலே அவர் மரணம் அடைந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே ஆண்டவரை தரிசித்த தேவ மனிதன், பரிசுத்தவான், அவர் முதிர் வயதிலே மரணம் அடைந்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நீடித்த வாழ்வை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவதை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். தீர்க்காயுசை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். முதிர் வயதுல கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிற வாழ்க்கை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக எந்த பலவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த அழிவின் சக்தியும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, 3 காரியங்களை உங்க கண்ணு முன்னாடி காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் தீர்க்காயுசோட வாழ எத்தனை பேர் விரும்புறீங்க? கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூரண ஆயுசோடு வாழ எத்தனை பேர் விரும்புறீங்க? சுகத்தோடு, பலத்தோடு, நீடித்த நாட்களால் எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? வேத வசனம் சொல்வது, யோபனுடைய புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாஸ்து பார்ப்பீர்கள், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. யோபு 11ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 17ஆம் வசனம் சொல்லுகிறது. என கண்பான தேவஜனமே, யோபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நீங்க கவனித்து பார்ப்பேன்னு சொன்னால் அங்கே ஒரு சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. யோபனுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத பாருங்க. அப்பொழுது
உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடிய காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். யோபுனுடைய சிநேகிதர்கள் யோபுக்கு அநேக ஆலோசனை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனை சொல்லுகிற ஒரு சிநேகிதன் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல பிரகாசமாயிருக்கும். பட்ட பகலை காட்டிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடிய காலத்தை போல் இருப்பீர். யோபு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனார். சரீரத்தில் பயங்கரமான வியாதி. தன்னுடைய வாழ்க்கையை அவர் நொந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய சிநேகிதர்கள் அநேகர் வந்தார்கள். ஒரு சிலர் பரியாசம் பண்ணினார்கள், ஒரு சிலர் ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனை, நாம் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆயுசு காலம் பட்ட பகலை போல இருக்க வேண்டுமானால், பட்ட பகலை காட்டிலும் பிரகாசமாய் இருக்க வேண்டுமானால், வார்த்தையை கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய ஆயுசு நாட்களை பட்ட பகலை காட்டிலும் பிரகாசமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கை, என் ஆயுசு நாட்கள் பட்ட பகலை காட்டிலும் பிரகாசமாய் இருக்கும். இருளுக்கு இடமில்லை, நாச மோசத்துக்கு இடமில்லை, அழிவுக்கு இடமில்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இருள் அடைந்த நீர் விடிய காலத்தை போல் இருப்பேன். காலையில விடிய காலை எப்படி இருக்கும் பாருங்க, மன ரம்யமா இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்ததா இருக்கிறது, வருத்தம் நிறைந்ததா இருக்கிறது. யோபனுடைய வாழ்க்கையும் வருத்தம் நிறைந்ததாய், கசப்பு நிறைந்ததாய், இருள் சூழ்ந்ததாய் இருந்தது. ஆனா அந்த யோபனுடைய வாழ்க்கையில அவருடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாய் இருக்கும். வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். காலையில எழுந்தவுடன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இருளடைந்த நீ விடிய காலத்தை போல் வெளிச்சமாய் இருப்பீர். என கண்மான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை இந்த நீடித்த நாட்கள் வாழ வேண்டுமானால், நம்முடைய ஆயுசு நாட்கள் பட்டப்பகலை பார்க்கலும் பிரகாசமாய் இருக்க வேண்டுமானால், அங்கே யோபுடைய நண்பர்கள், அவருடைய சிநேகிதர் அவனுக்கு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 11, 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். பிரச்சனை வந்துருச்சு, அழிவு வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, உட்கார்ந்து வியாதியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க போறோமா? இந்த டைம்ல நீ என்ன செய்யணும்? நீ உன்னுடைய சுய பரிசுத்தம், சுய திருப்தி, ஐயோ எனக்கு ஏன் இது வந்துச்சு, ஏன் இது நடக்குது, இப்படி நம்ம உட்கார்ந்து அந்த வியாதியை பற்றியோ நம்முடைய சுய பரிசுத்தத்தை பற்றியோ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும்? நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்து. இருதயத்தை ஆயத்தப்படுத்து. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இந்த காலகட்டத்தில் இருதயத்தை சுத்தப்படுத்த, ஆயத்தப்படுத்து. அது மாத்திரமல்ல, உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உன் கைகளை விரி, உன் கைகளை உயர்த்து அவருக்கு நேராக. என்ன அர்த்தம்? அது இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால், worship to God, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுத்து உன்னுடைய இருதயத்தை. இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் தாட்ஸை கேட்டு, செய்திகளை கேட்டு, மரணங்களை கேட்டு, அதை பற்றியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா இதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. அழிவு இருக்கிறது உண்மை, மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த காலகட்டத்தில் தேவ ஜனங்கள் என்ன செய்யணும்? இருதயத்தை ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து, இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் கைகளை அவருக்கு நேராக விரி, அப்பொழுது நலமாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு, உன் கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு, அநியாயம் உடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும்.
நம்ம தேவனை தேடணும், தேவ சமூகத்துக்கு போகணும். ஆனால் நம்மளை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நம்மளை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். நம்முடைய கைகளில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிடு. ஒரு நல்ல ஆலோசனை பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. இந்த உலகத்தில் நீதிமான் யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிடு. அக்கிரமம் என்றால் அளவுகோல் இல்லை. நான் பெரிய பாவம் செய்யலையே, நான் பெரிய அக்கிரமம் செய்யலையே, பெரிய மீறுதல் செய்யலையே என்று சொல்லி பாவத்துக்கு அளவுகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தவறுகிறோம், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தேவனை துக்கப்படுத்தி இருப்போம், ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி இருப்போம். நிர்விசாரங்கள், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மீறுதல், இது தேவனை விட்டு நம்மை வெகு தூரம் கொண்டு போகும். அப்படிப்பட்ட அக்கிரமம் இருந்தால் அது தூரத்திலே அகற்றிவிடு. அநியாயமுடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க விட்டாதரும். நமக்கு நேர்மையாய் சம்பாதிக்கிற வருமானம் நமக்கு போதும். ஒரு ரூபாய் கூட அநியாயமாய் சம்பாதிக்கிற வருமானம் நமக்கு வேண்டாம். அடுத்தவர்களை ஏமாற்றி, அடுத்தவர்கள் நம்முடைய மனதை புண்படுத்தி அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா அதை உன்னுடைய கூடாரத்தில் ஒட்டாதரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அநீதியான கூலி நமக்கு வேண்டாம். நியாயமான வருமானம் போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய தேவன் நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த 2 வார்த்தைகள், 2 வசனங்கள் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். நம்முடைய கைகளில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிடு. அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாது. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பி. வார்த்தை கவனிங்க. அப்பொழுது நீ வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பி. 17ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த நீ விடிய காலத்தை போல் இருப்பீர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய தேவன் நீதி உள்ளவர், நம்முடைய தேவன் நல்லவர். நாம் நம்முடைய காரியங்களை சரி பண்ணுகிற காலம். அப்படி சரி பண்ணும் போதுதான் நாம் நீடித்த வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். நம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை போல, பட்ட பகலை காட்டிலும் பிரகாசமாய் இருக்கிறதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். இருள் அடைந்த நம்முடைய வாழ்க்கை விடிய காலத்தை போல இருக்கிற ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழிகளை இடத்தில் உண்டோ என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்துக்கு போனான். ஏதோ ஒரு கரையோடு தேவனுடைய சமூகத்துக்கு போகக்கூடாது, மீறுதலோடு போகக்கூடாது. அது நமக்கு திருப்தியை உண்டாக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நமக்கு நன்மையை கொண்டு வராது. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி பார்த்தால் இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். விட வேண்டிய காரியங்கள், செய்த தவறுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கூடாரத்தை விட்டு விலக்கி போடுவோம். அநியாயங்களை தேவன் நமக்கு இறங்குவார். நீடித்த நாட்கள், நீடித்த வாழ்வு, பூரண ஆயுசு, தீர்க்காயுசு நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது எனக்கு அன்பான தேவ ஜனமே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3:14 சொல்லுகிறது, என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் நீ கை கொண்டு நடந்தால். கட்டளைகள், நியமங்கள், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்றார்,
உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளை என் நியமங்களை கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும், அதன்படி நாம் செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள், தாவீது நடந்தது போல நீ நடக்க வேண்டும். அப்பொழுது உன் நாட்களை நீடித்திருக்க பண்ண வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் நீடித்த வாழ்வை விரும்புகிறீர்கள்? கர்த்தரனை நீடித்திருக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் அன்போடு நம்மோடு ஆலோசனை சொல்கிறார். தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளையை மீறக்கூடாது, என் நியமங்களை கை கொண்டு நீ நடக்கணும், என் வழியில நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என கண்மான தேவ ஜனமே, அவர் வழியில நாம் நடக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வழிக்கு கர்த்தரை இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் வழியில நம்ம நடக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். அப்பொழுதுதான் நீடித்த வாழ்வை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். கட்டளைகள், நியமங்கள், அவருடைய வழி, அதான் தேவனுடைய வார்த்தை. சங்கீதங்கள்ல நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காம, பாவியலுடைய வழியில் நிற்காம, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம். உபாகமம் 28:1 சொல்லு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பலியை பார்க்கணும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை காட்டிலும் செவி கொடுத்தல் உத்தமம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க பண்ணுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். மூன்றாவது காரியம், வேகமாக நான் கடந்து போகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். Fear of God. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாருங்க, வியாதியை கண்டு பயம் இருக்கு, பேயை கண்டு பயம் இருக்கு, பில்லிசூனிய வல்லமையை கண்டு பயம் இருக்கு, மனுஷனை கண்டு பயம் இருக்கு. ஆனா கர்த்தருக்கு ஏற்ற பயம் இருக்கா? நாம் விசுவாசிகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் இருக்க வேண்டும். ஆலய பிரகார காரியங்கள்ல, ஆலயத்தின் ஒழுங்குகள்ல, சபை கூடி வருதுகள்ல, டைம் கீப்பிங்ல, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல, ஜபத்துல, ஊழியத்துல, வேத வாசிப்புல, கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியங்கள்ல எல்லாவற்றிலும் ஒரு ஃபியர் இருக்கும் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள உலகத்தின் காரியங்களை குறித்த பயம் இருக்கு. ஆனா கர்த்தருக்கு ஏற்ற காரியங்கள்ல அவர்கள் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பயம் இருக்கணும். யோசேப்பு சொல்றான், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஒரு வாலிபன் பாவம் செய்கிறதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. ஆனா அந்த யோசேப்பு சொல்றான், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவனுக்கு முன்பாக எதையும் நான் மறைக்க முடியாது, எதையும் நான் மறைக்க முடியாது. என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட பேசுறார். அப்பா அம்மா கண்ணை மறைச்சிடலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களை நாம் மறைச்சிடலாம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய கண்களை நாம் மறைக்க முடியாது. நாம் எல்லா இடத்திலையும் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். மனிதர்களை திருப்திப்படுத்துகிறதுக்காக மனிதனுக்கு பயப்படுகிறது கண்ணிய வருஷிக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். என கண்மான தேவஜனமே, சங்கீதம் 115 தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா சும்மா நடுங்கிட்டு இருக்கிறது இல்லை.
எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு பவ்யமா இருக்கிறது இல்ல. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு கிளியர்னஸ், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல உண்மை, உத்தமம். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துல அதிகாரியா வைப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனுஷன். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படும். ஒரு பயம், கர்த்தருக்கு ஏற்ற பயம் இருக்கணும். ஆலயத்துக்கு வருகிற நேரம், ஜெபம் நடத்துகிற நேரம், ஊழியம் செய்கிற காரியங்கள், காலேஜில் இருக்கும் போது, ஸ்கூல்ல இருக்கும் போது, வீட்டில் இருக்கும் போது, செல்போன் பார்க்கிறது, செய்திகளை அனுப்புறது, எல்லா காரியத்திலையும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது? வேத வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு நீ பயந்தா உன் ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு நீங்களும் நானும் பயந்து நடந்தா நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அது இன்க்ரீஸ் ஆகும், குறைந்து போகாது. எப்ப கர்த்தருக்கேற்ற பயம் குறைதோ நம்முடைய ஆயுசு நாட்கள் குறையுது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ 100 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஆனா அதற்கு பின்பாக நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அக்கிரமம் பூமியிலே பெருகினது, பாவம் பெருகினது, தேவனை குறித்த பயம் அற்று போனது, தேவனை குறித்த பயம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே குறைந்து போனது. ஆயுசு நாட்களும் குறைஞ்சிட்டே போயிடுச்சு. ஏன் இப்படிப்பட்ட அழிவுகள்? ஏன் இப்படிப்பட்ட நாச மோசங்கள்? ஏன் இப்படிப்பட்ட மரண அலைகள்? தெய்வ பயம் இல்லை, துணிகரமான பாவங்கள், துணிகரமான அக்கிரமங்கள், துணிகரமான மீறுதல்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீடித்த நாட்கள், நீடித்த வாழ்வு, பூரண ஆயுசு, தீர்க்காயுசு. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தம். வேதம் முழுவதும் நீங்க தேடி பாருங்க. அகால மரணம் அல்ல, வியாதியினால் மரித்து போகிற மரணங்கள் அல்ல, விபத்தினால் மரித்து போகிற மரணங்கள் அல்ல, நீடித்த வாழ்வு, பூரண ஆயுசு, தீர்க்காயுசு. கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீ கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எல்லா மெடிசன்ஸை காட்டலும், எல்லா ஆன்டிபயோட்டிக்கை காட்டலும், எல்லா தடுப்பு மருந்துகளை காட்டலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது, கர்த்தர்ட்ட நாம் சரண்டர் ஆகும் போது, கர்த்தர் இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இம்மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார். இம்மட்டும் உதவி செய்தார், இனிமேலும் தேவன் நமக்கு உதவி செய்வார். பயப்படாதிருங்கள் என கண்பான தேவ ஜனமே. நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தும் என்கிற வாக்கு தத்துவம், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது, அக்கிரமம் நீங்கி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு நேராக கைகளை விரிக்கும் போது, அவரை தேடும் போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது, அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியமங்களை, அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் போது, அதன்படி நடக்கும் போது, ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படும் போது, உலகத்தில் யாருக்கு பயப்படுங்க, பயப்படாம இருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்போது கர்த்தர் மேலே சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைக்க பண்ணி நீடித்த நாட்களாக நம்மை திருப்தி ஆக்குவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில, ஞாயிறு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில உங்களுடைய பிள்ளைகளோடு நீ பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யூடியூப் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெற்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படி, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே நம்முடைய கிருபையில கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீடித்த வாழ்வை, தீர்க்காயுசை, முதிர் வயதிலும் கனி தந்து ஆண்டவரே பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை, ஆண்டவரே ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அழிவின் சக்திக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே
தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையில் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சமாதானம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தீமையான எல்லா பாதையிலும் இருந்து தேவன் நம்மை விடுவித்து காப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் காணிக்கை தசம பாகங்களை அனுப்ப விரும்பினால் கூகுள் பேல இருக்கிற அந்த நம்பரில் நீங்கள் காணிக்கைகளை தசம பாகங்களை நீங்கள் அனுப்புங்கள். உங்களுடைய தேவையை சந்தித்து தேவன் நன்மையினால் நிரப்ப அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதனைகள் நடைபெறும். பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.